இப்போ நம்ம மரணம் அடைஞ்சு சரீரம் அழிஞ்சிருது இல்ல, ஆத்மா தான் உயிர் வாழும், சரீரம் அழிஞ்சிரும். அந்த அழிவை தான் அவர் சொன்னார். இப்ப புரியுதா உனக்கு? புரியுதுமா. எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்குமா. நம்மளுடைய காயின் ஆபேல் இருக்காங்களம்மா, அவங்க 2 பேருமே ஏசப்பாக்கு காணிக்கையை படைச்சாங்க. அதுல ஏசப்பா ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சாங்க, நம்ம காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. அது ஏமா? ஒருவேளை காயினுடைய காணிக்கை மனசுல ஒரு விருப்பமே இல்லாம ஏசப்பாக்கு கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இல்லாம கொடுத்திருப்பாங்களோ, அதான் ஏசப்பா அங்கீகரிக்கலையோ? ஆபேலும் 2 பேருமே அவனும் நல்ல காய்களை தான் கொண்டு வரான், மனசார தான் கொண்டு வரான். இவனும் நல்ல கொளுத்த ஆடு, அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எல்லாவற்றையும் தலையிட்டு இவனும் கொண்டு வரான். ஆனா தேவன் உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், சரியா? அவன் நல்ல எண்ணத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது, நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அப்ப